ஹாய்ங்க! எல்லாருக்கும் காணும் பொங்கல் வாழ்த்துக்கள். எல்லாரும் சிறப்பா பொங்கல் கொண்டாடியிருப்பீங்க. நாங்களும் ரொம்ப சந்தோஷமா, சிறப்பா குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு பொங்கல்லாம் கொண்டாடிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். 2 நாளா தொடர்ந்து என் பையனுக்கு பொங்கல், சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், பொங்கல்லே விதவிதமா கொடுத்ததால ரொம்ப டென்ஷன் ஆயிட்டான். "என்னம்மா வெள்ளிக்கிழமை எல்லார் வீட்லயும் நான்வெஜ் செய்றாங்க, நீ மட்டும் செய்யவே மாட்டேன்னு" கேட்டதுக்கு, "இன்னைக்கு பிரதோஷம், வெள்ளிக்கிழமை நம்ம சாப்பிட மாட்டோம். சனிக்கிழமை உனக்கு மட்டன் குழம்பு வச்சு தரேன்னு" சொல்லிட்டு இன்றைக்கி மட்டன் குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்கு. என் வீட்டுக்காரர் ஈரல் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஈரலில் நல்லா பூண்டு, மிளகு, காரம்லாம் தூக்கலாக போட்டு நல்லா ஈரல் வறுத்துக்கிட்டு இருந்தேன். செஞ்சு இறக்குறதுக்குள்ளவே உப்பு கரெக்டாக இருக்கா, காரம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்தேன். நானும் என் வீட்டுக்காரும் பாதி ஈரல் காலி ஆகிடுச்சு. தீபாவளிக்கு எப்படி பலகாரம் நல்லா ஸ்பெஷலோ, எங்களுக்கு பொங்கல் அன்னைக்கு அம்மா வீட்டில் செய்கிற இந்த ஜவ்வரிசி உண்டை தான் ரொம்ப ஸ்பெஷல். மற்ற நாளில் சாப்பிட்றதோட அம்மா பொங்கல் அன்னைக்கு இது ஸ்பெஷலாக செய்கிற இந்த ஜவ்வரிசி உண்டை தான் எங்களுக்கு ஸ்பெஷல். பொங்கல் சாப்பிட்றோமோ இல்லையோ, இந்த ஜவ்வரிசி உண்டை சாப்பிட்டா தான் பொங்கல் நல்லபடியாக பொங்கலை வழி அனுப்பிச்ச மாதிரி எங்களுக்கு இருக்கும். அதனால் எங்களுக்கு ஜவ்வரிசி உண்டை ஸ்பெஷல். நைட்டே 7 உருண்டை எடுத்துன்னு வந்துட்டேன். 5 உருண்டை நைட்டே காலி. காலைல 2 உருண்டை மீதி ஆயிடுச்சு. அப்புறம் என்ன, அம்மா வீட்டில் கறி குழம்பு, மீன் குழம்பு, எறா, சிக்கன் எல்லாம் செஞ்சுருந்தாங்க. எனக்கு எதுவுமே தோணலை எடுத்துன்னு வரத்துக்கு. இந்த கருவாட்டு குழம்பு மட்டும் என்னை பார்த்துக்கிட்டே இருந்தால் வாசனை மூக்க தொலைக்குது. நல்லா கத்திரிக்காய், வாழைக்காய், உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் முள்ளங்கிலாம் போட்டு செம்ம வாசனையாக இருந்துச்சு. நானும் ஒரு பாக்ஸில் போட்டு வீட்டுக்கு எடுத்துன்னு வந்துட்டேன். ஏம்மா மற்ற குழம்பு எடுத்துன்னு போகலன்னு கேட்டதுக்கு, மற்ற குழம்புலாம் எனக்கு வேணாம்மா, கருவாட்டு குழம்பு மட்டும் போதும்னு சொல்லிட்டு எடுத்துன்னு வந்துட்டேன். எடுத்துன்னு வந்துட்டு காலையிலே ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வெளியே வச்சுட்டேன். என் வீட்டுக்காருக்கு, என் 2 பசங்களுக்கு வாழையில் சுட சுட சோறு, மட்டன் குழம்பு, ஈரல் முட்டையெல்லாம் போட்டு சாப்பிட அழகு பார்த்துக்கிட்டு இருந்தேன். என் வீட்டுக்கார், "நீ சாப்பிட்லையாமான்னு" கேட்டாங்களா. "இல்லைங்க, பசிக்கலன்னு அப்புறம் சாப்பிட்றேன்னு" சொல்லிட்டேன். என் வீட்டுக்கார் என் மைண்ட் வைஸை கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்படி இருந்தாலும் உங்கள் அம்மா வீட்டில் இருந்து வந்த கருவாட்டு குழம்பு தானே சாப்பிட போகிற.